நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. அண்மை செய்தி. 22 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 6 பழமையான சிலைகளை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற 22 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 பழமையான சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 6 பழமையான சிலைகளை பறிமுதல் செய்து திருச்சி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கையும் எடுத்துள்ளனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெளிநாட்டிற்கு கடத்தப்பட இருந்த 6 பழமையான சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் மதிப்பு 22 கோடி ரூபாய் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற 6 பழமையான சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் மதிப்பு 22 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. அவற்றை திருச்சி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். சிலைகளை கடத்தியது தொடர்பாக ராஜேஷ் கண்ணன், லக்ஷ்மணன், திருமுருகன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டிற்கு கடத்தப்பட இருந்த 6 சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சிலை கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைதாகியுள்ளனர். கடத்தப்பட இருந்த சிலைகளின் மதிப்பு 22 கோடி ரூபாய் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், வெளிநாட்டிற்கு 6 சிலைகள் கடத்தப்பட இருந்த தகவல் எப்படி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு சென்றடைந்தது? கைது நடவடிக்கை எப்படி மேற்கொள்ளப்பட்டுச்சு? முழு விவரம். வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற ரூபாய் 22 கோடி மதிப்பிலான 6 பழமையான புராதன சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மீட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தில் சிலைகளை கடத்த முயன்ற 3 நபர்களை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாக திருச்சி தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் காரில் சிலைகளை கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் திருச்சி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான வந்த காரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நிறுத்தி சோதனை செய்த போது அவர்கள் முன்னுக்கு பின்னாக முரணாக பதிலளித்திருக்கிறார்கள். இதனையடுத்து காரை சோதனை செய்த போது அதில் பழங்கால புராதன சிலைகள் 6 சிலைகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் இந்த சிலைகளை வெளிநாட்டிற்கு கடத்துவதற்காக கடத்தி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து 6 சிலைகளை திருச்சி மண்டல சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சிலைகளை கடத்துதலில் ஈடுபட்ட 3 நபர்களை கைது செய்தனர். அவர்களின் விவரங்கள் சேலம் கொங்கனாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணன், வயது 42 என்பவரும், அதே போன்று மயிலாடுதுறை மாவட்ட பகுதியைச் சேர்ந்த 64 வயதான லட்சுமணன் என்பதும், சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் பகுதியைச் சேர்ந்த 39 வயதான திருமுருகன் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் 3 நபர்களையும் கைது செய்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவர்களிடமிருந்து 3 அடி உயரம் கொண்ட 67 கிலோ எடை கொண்ட திரிபுரந்தகர் சிலை, 2.5 அடியில் 40 கிலோ எடை கொண்ட வீணா தக்ஷணா சிலை, 3 அடி உயரத்தில் 75 கிலோ எடை கொண்ட ரிஷபதேவர் சிலை, 2.5 அடி 40 கிலோ எடை கொண்ட 3 அம்மன் தேவி சிலைகள் என 6 பழங்கால புராதன சிலைகளை மீட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து போலீசார் ஆய்வு செய்த போது இவை பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய சிலை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சிலைகளை இவர்கள் வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்காக தற்போது கைது செய்யப்பட்ட நபர்களிடம் எந்த நாட்டிற்காக இவர்கள் சிலைகளை கடத்தி சென்றது எந்த நாட்டிற்காக சிலைகளை கடத்தி சென்றனர் என்பது குறித்தும், அதே போன்று இவர்கள் கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய அந்த இடைத்தரகர் யார் என்பது குறித்தும் தற்போது திருச்சி மண்டல சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.